நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கிறார். மார்ச் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. தவக்காலம் முதல் வாரம். கோர்டோபா நகர் புனித இலோசியுஸ் நினைவு. மறையுரை சிந்தனை. ஜெபம் என்பது என்ன என்று அழகாய் சொல்லித் தருகிறார் இயேசு. மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டு போவது ஜெபம் அல்ல. நீண்ட நேரம் ஜெபித்துக் கொண்டே இருப்பதும் ஜெபம் அல்ல. ஜெபம் செய்வதாய் பிதற்றுவதும் உளறுவதும் ஜெபம் அல்ல. பின் எதுதான் ஜெபம்? முதலாவது, இறைவனை புகழ்வது ஜெபம். இறை புகழ்ச்சிதான் ஜெபம். இரண்டாவது, இறை திருவுளத்தை ஏற்றுக்கொள்வதும் இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதும் இறை திருவுளத்திற்காக ஏங்குவதும் தான் ஜெபம். மூன்றாவது, தன்னிலை உணர்வதுதான் ஜெபம். நான் யார்? நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய சிந்தனை, சொல், செயல்களால் எத்தனை பேரை காயப்படுத்தி இருக்கிறேன் என்று தன்னிலை உணர்ந்து மன்னிப்பு கூறுவதுதான் ஜெபம். நான்காவதாக, சோதனைகளையும் தீமைகளையும் விலக்குவதுதான் ஜெபம். அதற்காக இறைவனின் ஆசிரையும் அருளையும் நாடுவது ஜெபம். ஆக நம்முடைய வாழ்வு ஜெப வாழ்வாக இருக்க வேண்டுமானால் ஜெபம் ஜெபமாக இருக்க வேண்டும். சிந்திப்போம்.